போன வீடியோல ப்ரோக்ரஸிவ் தான் பெஸ்ட்னு சொன்னீங்க. அது என்னன்னு நீங்க கேட்கறது புரியுது. நமக்கு வந்து 40 வயசை தாண்டும் போது படிக்கிறதுக்கு ரீடிங் கிளாஸ் அப்படிங்கறத போடலாம். இந்த ரீடிங் கிளாஸ் போட்டா படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நேரா பார்த்தோம்னா பெருசு பெருசா தெரியும். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தலைவலி வந்துடும். படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மொபைல் பார்க்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நேரமும் வந்து ஒரே இடத்துல பார்க்க மாட்டோமே, தூரத்துல பார்ப்போம், சைட்ல பார்ப்போம், யார் வராங்கன்னு பார்ப்போம். அப்ப அந்த சாய்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. அதுக்கு அடுத்த சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது பைஃபோக்கல் இந்த லென்ஸ். இதுல பார்த்தா உங்களுக்கு தூரத்துல வந்து பவர் இருக்கும், அதே மாதிரி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த ரவுண்ட் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு இந்த ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் நமக்கு வயசாகி போச்சு, 40 வயசை தாண்டி இருந்துச்சுன்னு. பாக்குறது காஸ்மெட்டிக்கா நல்லா இருக்காது. தூரத்துல நல்லா தெரியும், படிக்க நல்லா தெரியும். கம்ப்யூட்டர் டிஸ்டன்ஸ் ஆன இன்டர்மீடியேட்ன்றதும் வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்லா தெரியாது. அப்போ நீங்க கழுத்தை எப்படி தூக்கி பார்க்கணும், அதுல தலைவலி வந்துச்சுன்னா இதுல கழுத்து வலி வந்துடும். ஸோ அப்போ இந்த கண்ணாடியும் உங்களுக்கு செட் ஆகாது. அப்போ ப்ரோக்ரஸிவ்ன்ற கண்ணாடி மட்டும்தான் என்னென்ன பவர் வேணுமோ, தூரத்துலயும் தெரியும், கம்ப்யூட்டரும் தெரியும், நீங்க சமைக்கிறவங்களா இருந்தா சமைக்கிறதுக்கும் நல்லா பாக்குறதுக்கு தெளிவா தெரியும், படிக்கிறதுக்கும் நல்லா தெரியும். இந்த ரவுண்டும் இருக்காது. காஸ்மெட்டிக்கா பார்த்தாலும் உங்களுக்கு ஏஜிங்கும் தெரியாது. அப்ப எல்லா டிஸ்டன்ஸுமே கவர் ஆயிரும். உங்களுக்கு படி ஏறி இறங்கும் போது மேடு பள்ளமா தெரியாது. அப்போ உங்களுக்கு யூத்தாவும் தெரியணும், பார்வையும் நல்லா தெரியணும்னா இந்த ப்ரோக்ரஸிவ் தான் பெஸ்டான லென்ஸ்.